தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து 5, 9 ராசியை பார்த்தார், 11 பார்த்தார். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ போய் 6க்கு போயிட்டாருங்கன்னு ஃபங்காகி உக்காந்துடாதீங்க. குரு 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லைதான், இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது 2ஆம் இடம் என்பது நல்ல தனவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் சீண்டலை, உதாசீனப்படுத்தினாங்க. நீங்கள் உங்களை உதாசீனப்படுத்தினவங்களாம் தேடி வந்து பாராட்டுவார்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாக்கு வன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ல் கேது இருந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். குரு பார்க்காத வரைக்கும், இந்த கேதுவை பார்க்காத வரைக்கும் கேது சுருங்க செய்வார். அப்போ தொழிலில் வந்து நீங்கள் போடுற கடன் காட்சி அதிகமாகிடும், தொழில் விருத்தி ஆகாது. அதனால் நீங்கள் வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கேது இருந்து குரு பார்க்குறார். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம். அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். இல்லை தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். காற்றுள்ள போதே தொட்டிக்குள்னு பெரியவங்க சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. எதிர்ப்புகள் கிளம்பும் உங்களுக்கு. சாதாரணமாக இருந்தவங்க கூட இப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு எதிராளியாக மாறுவோம். ஆனாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கடன் காட்சிகள் படிப்படியாக குறைய போகுது. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். தொழில் ரீதியாக ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்பட்டு, ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது 2ஆம் இடத்தை குரு தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. ஸோ கண்டிப்பாக தொழில் சிறப்பாக செல்லும், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். இப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருந்து பண வரவு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். உபஜயஸ்தானம் 3ஆம் இடம் என்பது இது நாள் வரைக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குற நிலையில் இருக்கிறார். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும், நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலை. இந்த 4ல் ராகு இருக்கிறது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டத்தை செய்வார் 4ஆம் இடத்தில். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையாக மாறும். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அவங்கள நல்லா எந்த உயர்கல்விக்கு சேர்த்து வைக்கணுமோ அதை சேர்த்து வைப்பீங்க. அவங்கள படிப்பில் நம்பர் 1 வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மற்றபடி சொத்துக்கள் வாங்க நினைக்கிறவர்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்கன்னா அது 60 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும். அதே நேரத்தில் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பாருங்கள். மற்றபடி இந்த காலகட்டம் 5ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கிறார் செவ்வாய். பூர்வீகத்தில் சொத்து விற்கணும். சில பேர் பூர்வீகமே எனக்கு வேணாங்க, நான் வந்துடுறேங்க அப்படின்னு பூர்வீகத்தில் சொத்து விற்கணும், இடம் விற்கணும், பூமி விற்கணும், ஏதோ ஒன்று விற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பூர்வீகத்தில் இப்போ இடம் நல்ல விலைக்கு போகும், நல்லாயிருக்கும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி புதன் 10 பார்க்குறார். ராகுவின் பிடியில் இருக்கார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும்.
நல்ல சம்பாத்தியமும் திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால ஏதோ ஒரு குறை இருக்கும். ஏதாவது ஒரு இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் விங்கில் நீங்கள் வேலை பார்க்க முடியாது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்த போதிலும், அதாவது வாழ்க்கை துணைக்கு ஏதாவது பிரச்சனைகள், வேலை பார்க்குற ஒரு மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 4 செவ்வாயே இருக்கார். சொத்து பத்து வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக வாங்கலாம், நல்லதே நடக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் எச்சரிக்கையோடு இருக்கணும், ராகுவின் பிடியில் இருக்கிறதா. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனை சனி பார்க்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமடைவது சிறப்பு தான், ஆனால் சனி பார்ப்பது சிறப்பல்ல. அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படும். இல்லை அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக தேடிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் குரு பெயர்ச்சி சாதகமாக இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்க போது, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.